வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்லன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிராக் லெஸ்னர் ரிட்டர்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ஒரு சில விஷயங்கள அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன கதைன்றத டீட்டெயிலாவே பார்த்தலாம். நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாவே டீகோட் பண்ணி விட்றோம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்ற அப்டேட்ஸ் எல்லாம் ஒரு ஷார்ட் ஸ்வீட்டா புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸோட ஹீல் 10ல இருந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட அப்கமிங் ரிட்டர்ன் டேட்ஸ்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் பண்ணி டீகோட் பண்ணி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மார்க்கப் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வீடியோ. அண்ட் ஆல்சோ அந்த வீடியோவில் கேட்டிருந்தீங்க, ஸோ ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்க ப்ரோன்ற மாதிரி. நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசினேன்னா அப்புறம் இங்கே உள்ள நாய்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த நாய்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து இப்போ கொஞ்சம் வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு தான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்னோட சுச்சுவேஷன் அப்படி இன்டர்ன்ஷிப் அந்த இடத்துல என்னால் கரெக்டாக அந்த ஸ்டூடியோலாம் செட்டப் பண்ண முடியாதுல்ல. சரி, ரைட்டு, நான் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ண பார்க்குறேன். இப்போ கரெக்டாக நம்ம அப்டேட்குள்ளே போய் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்றோம். ஸோ அப்கமிங் சம்மர் ஸ்லாம்ல இருந்து அப்கமிங் சம்மர் ஸ்லாமுக்கான லீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஸ்மாக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. அந்த வாரம் ஸ்மாக் டவுனில் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்லாம் நல்லா ஸ்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்காதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் காலைல ஒரு வீடியோ கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்து. இப்போ நம்ம சம்மர் ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இப்போ கண்ட ரிசல்ட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இருந்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ கண்ட 40,000க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணியிருக்காங்களாமா. சாட்டர்டே, அதாவது நைட் ஒன்க்கான சம்மர் ஸ்லாம் அந்த ஷோக்கான டிக்கெட்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா WWE அதிகமாகவே சேல் பண்ணிட்டாங்கன்றத நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் 48 இல்லை 50,000 தான் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் டிக்கெட் செல்லிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் அப்கமிங் ரா ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ இப்போ கரண்ட் மல்டிபிள் மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்கமிங் ராவுக்காக. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய OTC ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போறாரு. பார்லிமெண்ட் ரிலேட்டட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போறாருன்றத நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டாக நம்மளுடைய CM பங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குந்தருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ண போறாருன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெக்கி லிஞ்சும் நம்மளுடைய லைரா வெல்கரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபேஸ் பண்ண போறாங்க. அவங்களுடைய செக்மெண்ட் இருக்கும்ன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாலாவதாக நம்மளுடைய சமிசைன் வர்சஸ் கெரியன் கஸ்கான மேட்ச் நடக்கும். கூடவே நம்மளுடைய ரூசோ வர்சஸ் ஷேமஸ் அண்ட் ஆல்சோ LW வர்சஸ் கிரீட் பிரதர்ஸ் வர்சஸ் நம்மளுடைய நியூ டேக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் ரால நடக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய KO கெவின் ஓவன்ஸ் ரிலேட்டட் தான். சூப்பரிங் கரண்டாக நம்மளுடைய KO ரிலேட்டட் ஒரு பிக் அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இது ஒரு குட் நியூஸ் தான் சொல்லணும். இப்போ வரைக்கும் கரண்டாக கெவின் ஓவன்ஸ்க்கான அந்த சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி எண்ட் ஆயிடுச்சுன்றதை சொல்லியிருக்காங்க. பட் பேட் நியூஸ் என்னன்னா, ஸோ அவர் ப்ராபபிலி அப்கமிங் ரெசில்மேனியாவை மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்கமிங் நடக்க போகிற ரெசில்மேனியா 42 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலி நம்ம கெவின் ஓவன்ஸ் மிஸ் பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. பட் ஃபைட்ஃபுல் செலக்ட் ரிப்போர்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய நெக்ஸ்ட் அந்த இன்ஜுரிக்கான சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சாமா. ப்ராபபிலி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வரமாட்டார். அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியாவை கூட மிஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. பட் ஃபேன்ஸ் எல்லாம் பிலீவ் பண்ணுறாங்க கேவோ ரிட்டர்ன் ஆவாருன்ற மாதிரி. பட் குட் நியூஸ் என்னன்னா அவருடைய சர்ஜரிலாம் முடிஞ்சு. பேட் நியூஸ் என்னன்னா அடுத்த ரெசில்மேனியாவுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்க மாட்டார். அண்ட் ஆல்சோ மெயின் அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சம்மர் ஸ்லாமுக்கான கார்டே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ மெயின் ஈவெண்ட் இதாக நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நைட்டோட மெயின் ஈவெண்ட் இதாக இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் நடக்க போது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக. அதில் வந்து நம்மளுடைய ஜான்சினா அவருடைய டைட்டில் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வேலைவே சாம்பியன்ஷிப் மேட்ச். ஸோ குந்தர் அவருடைய டைட்டில் நம்மளுடைய CM பங்க் கூட டிஃபெண்ட் பண்ண போறாருன்றதை சொல்லியிருக்காங்க. ப்ராபபிலி இது நைட் ஒனோட மெயின் ஈவெண்ட்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கிட்டு ஜே ஊசோவும் ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டாக் டீமாக நிற்கிறாங்க. ஸோ அவங்க மேட்ச் என்ன நடக்கும்ன்ற பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஸோ விமன்ஸ் வேலைவே சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போது நம்மளுடைய நியோமி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் ரியா ரிப்ளே அண்ட் ஆல்சோ யூஎஸ்கே கூட ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் டிஃபெண்ட் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போது நம்மளுடைய டிஃபனி ஸ்டார்டன் அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஜேர்கர்கள் கூட வந்து டிஃபெண்ட் பண்ண போறாங்க. ராண்டி ஆர்டனும் ஜெல்லி ராலும் டாக் டீமாக இணைஞ்சு நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் லோகன் பாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடக்க போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்காக அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோலோ சிகோவா நம்மளுடைய ஜேக்கப் ஃபார்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு. கூடவே விமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பெக்கி லிஞ்ச் லைரா வெல்கரியோட மேட்ச் நடக்க போது. ஃபைனலாக விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்சும் பார்த்தீங்கன்னா நடக்க போது. இல்லை நம்மளுடைய ராக்சன் பெரஸ் அண்ட் ஆல்சோ ரெகுலர் அடிக்கிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டைட்டில் நம்மளுடைய ஷால் ஃபேர் அலெக்சா பிளஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டா சமஸ்லாம்காக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எந்த நைட்டில் நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சொல்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி. ஸோ கடைசி 2 மெயின் அப்டேட்ஸ் அதில் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரிலேட்டட் தான். ஸ்ப்ரிங் கண்ட பெரிய ரூமருக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரெசல் ஓட்ஸ் இந்த பயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கானுங்க. நம்ம ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 6th சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணியிருக்காருன்ற மாதிரி. இந்த வேலையை ரெசல் ஓட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது போயிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கு அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காருன்னா அது உண்மை இல்லைங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. உனக்கு யாரா சொன்னா எனக்கு தானடா தெரியும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி ஒரு பேக் ஸ்டேஜ் ஃபுட்டேஜாகவே வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்றாருன்னா, இது ஒன்றும் நடக்கல, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட் தான் ரெஃபர் பண்ணன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிட்ஸ் அவருக்கு இருக்குல்ல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் ரெஃபர் பண்ணாரு. எனக்கு 5 போதும்டா, 5ஓட இதுக்கப்புறமா நான் போகிறது கிடையாதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கொஞ்சம் கிரேசியாகவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ரெண்டாவது மீடியா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னர் ரிலேட்டட் தான். சுப்ரீம் காண்டா பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தீங்கன்னா WWE வர மாட்டாரு, வாய்ப்பே கிடையாது, முடிச்சு விட்டானுங்கன்ற மாதிரி வந்து
பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் வேறு யாருமே கிடையாது, ஃபார்மர் UFC சாம்பியனான நம்மளுடைய டேனியல் கார்மியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. டேனியல் கார்மியர் வந்து பார்த்தீங்கன்னா UFC பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் அந்த எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் நினைக்கிறேன் அந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியாக இருந்திருப்பாரு. செதரான்ஸ் எல்லை நைட்டுன்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு சொல்ல வரல. அதில் கூட நம்ம பிரே ஒயிட் வந்து ரிட்டர்ன் கொடுப்பாரு. ஸோ அதில் வந்து WWE ஒன் டைம் அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதுக்கப்புறமா மெஜாரிட்டியாக UFC ஸ்டார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவரும் நம்மளுடைய பிராக் லெஸ்னரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்தாங்க, எனிமியாகவும் இருந்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக மைட்டி கேஷ்ன்ற ஒரு ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நம்மளுடைய டேனியல் கார்மியர். அதில் நம்மளுடைய DC வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த இடத்துல பிராக் லெஸ்னர் வரதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவர் UFCக்கு தான் வர வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்ற மாதிரி நினைப்பீங்க. பட் அவர் WWE தான் ரெஃபர் பண்ணியிருக்காரு. TKO இப்போ வரைக்கும் கரண்டாக டாப் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்களாமா, டாப் பேன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிராக் லெஸ்னரை ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்காங்களாமா. இவர் WWEக்கு வேணவே வேணான்ற மாதிரி TKO முடிவு எடுத்திருக்காங்கன்றதை நம்மளுடைய டேனியல் கார்மியர் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ DC வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதாவது அவருக்கும் நம்மளுடைய பிராக் லெஸ்னருக்குமான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா UFC நடக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கும். அதுக்கான ஃபேண்டசி புக்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கிரேசியாக போய்கிட்டு இருக்கிறதுனால அதையும் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அந்த மேட்ச் ஏன் நடக்கலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கிற டைமில் ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகர்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் WWE கொண்டு வரணும்ன்ற முடிவு எடுத்துட்டாங்களாமா. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா UFCயை விட வந்து பார்த்தீங்கன்னா WWE பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னருக்கு பே பண்ணனால பிராக் லெஸ்னர் வந்து WWE வந்துட்டாரு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்காமல் போயிடுச்சுன்றதை டேனியல் கார்மியர் சொல்லியிருக்காரு. மொத்தத்தில் பிராக் லெஸ்னர் வரவே மாட்டார், டாப் பேன் லிஸ்ட்டில் இருக்காருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ பிராக் லெஸ்னர் ஃபேன் எல்லாம் சேடாக இருப்பீங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இதை வந்து இப்போ இவர் சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் முடியல. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் அந்த 2 மேனேஜ்மெண்ட் கூட ஒரு சில லிங்க்ஸ் இருக்கும்ல. ஸோ அவர் தெரிஞ்சதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்து நேரம் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ என் ஸ்க்ரீனில் 2 அப்டேட் வீடியோ கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.